தமிழ் சுடர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தேட்டரில் படம் பார்க்கும்போது தேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் தேட்டரில் போடுவாங்க. அந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஒன்று என்னன்னா, குடியே கெடுக்கும், குடி உடல்நலத்துக்கு கேடானது இருக்கும். இன்னொன்று புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடானதுன்னு இருக்கும். இது போட்ட அப்புறமா தான் படமே திரையிட படம் வந்தது. அந்த அளவுக்கு குடி இன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுகிற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வசனத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த ரெண்டுமே இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமும் வெளிவருவது இல்லை. இவர்கள் இன்னொன்னும் போடுவாங்க. இந்த திரைப்படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்று சொல்றாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இதே சினிமாக்காரங்க குடியும் இந்த திரைப்படம் தயாரிக்கும் போது எங்கள் திரைப்பட ஊழியர்கள் எவரும் குடிக்கவில்லை, சிகரெட் பிடிக்கவில்லை என்று தைரியமாக போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கலைத்துறையோடும் இந்த தொழில்நுட்பங்களோட இந்த குடி என்பது கலந்திருக்கிறது. அந்த அளவுக்கு குடி என்றது தவிர்க்க முடியாத வாழ்க்கை. நம்ம தமிழ் சமூகத்திலும் சரி, இந்திய சமூகத்திலும் சரி, அந்த வாழ்க்கையோட குடி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது போய் ஆகிவிட்டது. ஏன்னா இது போல ஒரு குடி என்பது ஒரு மேட்டு குடி சமுதாயத்தில் அது ஒரு ஸ்டைலுக்கு ஒரு அந்தஸ்து குடிக்கிற மாதிரி இருக்கலாம். அடித்தள சமூகத்தில் இருக்க உழைக்கும் வர்க்கம் இருக்காம பார்த்தீங்களா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தினதுல குடி என்பது அந்த குடும்பத்தையே சீரழித்துக் கொண்டு வருகிறது. அப்படிதான் சொல்லணும். நம்ம ஏன்னா இந்த டாஸ்மாக் என்ற ஒன்று வந்ததுல எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கண்டபடி குடிக்கிறாங்க. அதாவது ஒரு காலத்துல கல்லூரி வாழ்க்கையில தான் குடி என்பது ஆரம்பிக்க இப்போ ஸ்கூல் லைஃப்லேருந்து பசங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க. +1 10th படிக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம எவ்வளோ வலைதளம் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை பெண்களை பார்த்தீங்களா, ஸ்கூல் படிக்கிற பெண்கள் கூட குடிக்கிறதுலாம் நம்ம வலைதளம் எவ்வளோ பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த குடி இந்த சமுதாயத்தை அவ்வளோ சீரழிச்சு கொண்டு வருகிறது. அது குடி என்பதை பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம திடீர்னு ஒருத்தர் குடிக்க ஆரம்பிக்க கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று அமையும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருத்தர் குடிக்காரனா இருப்பான். காலேஜ் படிக்கும்போது சரி, காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கும்போது மச்சா வா மச்சா சும்மா பீர் தான் இன்னும் கூலி குடிச்சா உடம்பு கூலாகும், கண்ணெல்லாம் புசு புசுன்னு இதாக ஸ்டைலாக அழகாயிடும் அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறது. அப்படி கொண்டு போய் குடிக்கிறத அது அப்படியே பழக்கமான ஒரு காலத்தில் குடி இல்லைன்னா வாழ்க்கையில தான் ஆயிடும். அதே மாதிரி சிகரெட்டை அப்படிதான். சிகரெட்டை முதல்ல குடிக்க சொல்லும்போது ஒரு இருமல் வரும். அப்புறமா அதே பழக்கிற மாதிரி இது பிளட்ல கலந்துருது. அப்படியே இருக்கும். குடின்றது வெறுமனே ஒரு பழக்கம் மட்டும் இல்லாமல் இந்த போதை பிளட்ல கலந்துரும். அது இல்லைன்னா அது குடி இல்லைன்னா கை கால நடுக்க ஆரம்பிச்சு அந்த போல ஒரு நோய் போல ஆயிடுது. இது ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அதனால இதை வைத்து ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ரஞ்சித்துக்கு இயக்குனர் ரஞ்சித்துக்கு தோன்றிடுது போல. அதனால சிவலிங்கம் தினகரன் சிவலிங்கம் என்பவர் மூலியமா இயக்கத்துல இப்ப சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற படம் பாட்டில் ராதா. இந்த பாட்டில் ராதா முழுக்க ஒரு அடித்தள சமூகத்தை சேர்ந்த ஒரு டைல்ஸ் ஓட்டுற ஒரு மேசன் மேசன் சொல்ல மத்தியா, கொத்தனார் சொல்ல மத்தியா. அதே மாதிரி இவர் தொழில் டைல்ஸ் ஓட்டுறவர். அவருடைய முழு நேரமே குடிதான். குடிக்காம அவரால் இருக்க முடியாது. காலையிலேயே அந்த படம் ஆரம்பிக்குமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஓட்டும் போது ஒரு பிரச்சனை வருது 2 பேருக்குள்ள. அதில் தான் அடிதல் நடக்குது. அப்போ பார்த்து குடிச்சிருக்காரு. அவருக்கு வேலை கொடுத்தவர் என்ன காத்தாலே குடிச்சிட்டு வந்துருக்கேன் சொல்லும் போது அதுக்குள்ள நீங்க குடிச்சிருக்க போயிட்டு நீங்க சொன்னீங்க வச்சுக்கலாம், அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம் கோவம் வந்துடும். ஏய் என்ன பார்த்தா குடிகாரன்ற சொன்ன அவனுக்குள்ள அந்த பிரச்சனை ரொம்ப பார்ப்பான். குடிகாரன் பண்ணீங்க குடிகாரன் நீ குடிச்சிருக்கே சொல்லிட்டு அவனை நீங்க ஊட்டிக்க சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப பிரச்சனை பார்த்து பெரிய பிரச்சனை பண்ணுவான். இது படம் ஆரம்பிக்கிறது அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேர் சஞ்சனா நடராஜன் சொல்லிட்டு தான் அந்த நடிகை அவன் இவருடைய அந்த குடிகாரன் யாருன்னா குரு சோமசுந்தரன் சொல்லிட்டு ஒரு அருமையான நடிகர், பிரபலமான நடிகர். நானு இவர் குரு சோமசுந்தரத்தை ஒரு படத்தை மின்னல் முரளில் ஒரு படம் மலையாள படம் பார்த்தேன். மின்னல் முரளில் உள்ள அந்த கதை என்னன்னா, ஒரு மின்னல் தாக்கி 2 பேருக்கு பெரிய ஒரு அமானுஷ்ய சக்தி அவங்க வந்துடுற மாதிரி அந்த படம் அதுல ஒருத்தர் நல்லது பயன்படுத்துக, இன்னொன்று நெகட்டிவா பயன்படுத்திக்குவார், வில்லத்தனமா பயன்படுத்துது. அதுதான் குரு சோமசுந்தரம். குரு சோமசுந்தரம் அந்த படத்துல அவ்வளோ அருமையா நடிச்சிருப்பாரு. யார் இவர் எனக்கு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு, ஆவலா இருந்துட்டு அவரை அவ்வளோ அபரிமாக நடிச்சிருப்பாரு. நான் போய் நெட்ல போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரு சோமசுந்தரம் நம்ம தமிழ்நாட்டுக்காரா இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்காரு நம்ம கூத்துப்பட்டுல பயிற்சி பெற்றவர்.
அவரை இங்க யாரும் சரியா பயன்படுத்திக்காம அவர் மலையாளத்துல போட்டு செம்மையா உலகப்படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது மின்னல் முறையில் வந்து அவர் முக பாவம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த ஒரு குரு சோமசுந்தரம் தான் இந்த இந்த படத்துல வந்து பாட்டு ராதா படத்துல வந்து பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. குடிகாரனா வந்து அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு வந்து. இப்போ அவரு அந்த குடும்பத்துல வந்து குடிக்கிறதுனால எவ்வளவுலாம் வந்து கஷ்டப்படுறோம், அந்த குடும்பம் வந்து வேதனைக்கு உள்ளாகுது, எவ்வளவுலாம் வந்து அந்த மனைவி வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து இந்த படத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவரு இப்போ வந்து இன்னைக்கு கொத்தனார் வேலை பார்க்கறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி மினிமம் எல்லாம் 1000 ரூபாய் சம்பளம் ஆவாங்க. எல்லாமே 1000 ரூபாய் சம்பளம். நீங்க 1000 ரூபாய் கம்மி எதுவுமே கிடையாது. வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அந்த சம்பளத்தை வந்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு போறது கிடையாது. நேராக என்ன பண்ணி டாஸ்மாக் கடைக்கு போறது, தண்ணி அடிக்க வேண்டியது, பணத்தை எல்லாம் காலி பண்ணிடுறது. வீட்டுக்கு அப்போ அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து இது போல கேள்வி நமக்குள்ள எழுதுது பார்த்தீங்களா? எழும்போது இந்த படம் அதை பற்றி தான் ஃபுல்லாக அலசது வந்த போது இது மாதிரி குடிச்சிட்டு இவர் ரொம்ப வந்து அட்டகாசப்பட குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுக்காம இது மாதிரி பிரச்சனை பண்ணும்போது என்னன்னா ஒரு நாள் வந்து ஒரு அதிகாலையில் வந்து ஒருத்தர் வரார். நம்ம நடிகர் ஜான் விஜய் இருக்கா பார்த்தீங்களா? அவர் பேர் அசோகன் படத்தில் வராரு. வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு, இதுமா வாப்பா நீ நீ வா நீ இது மாதிரி அவன் பேர் வந்து இது ராதா வாப்பா ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் ஒன்று போட வேண்டியது வாப்பா நீ சொன்னபோது அவர் ரொம்ப சந்தோஷம். எப்பா எவ்வளோ பெரிய வேலை போச்சு சொல்லிட்டு பக்கத்தில் இவருக்கு வேலை கொடுத்த போட்டு அடிச்சு கதை தட்டி வச்சுட்டே என்னடா நீ 700 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறேன் நீங்கள் பற்றியா? நான் வந்து வேலைக்காரன் நான் எனக்கு வந்து 7000 ஸ்கொயர் ஃபீட் நான் பிளாட்டுக்கு வந்து நான் டைல்ஸ் ஒட்டு பண்ணுறேன்னு என்னடா நினச்சி சொல்லிட்டு போறாரு. போன உடனே அவர் கூட்டிட்டு போறாங்க, காரில் வச்சு கூட்டிட்டு போறாரு. ஜான் விஜய் வந்து ஒரு 3-4 பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ஒரு ரூமுக்குள்ள போறாரு. வந்து போயிட்ட உடனே அவரை அனுப்புறாங்க, மேலே போனி மேலே தான் வேலை சொல்லிட்டு அனுப்புறாங்க. மேலே அவர் மேலே போறாரு. மேலே இருட்டா இருக்குது, என்னப்பா லைட் எதுவுமே இல்லையாப்பா இருட்டா இருக்குப்பா சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா அது ஃபுல்லா பத்தி லைனா எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. வந்து எல்லாம் என்னன்னா போதைக்கு அடிமையானவங்கள அந்த மறுவாழ்வு மையம் வந்து கொண்டு போய் அடைச்சு விட்டுறாங்க. வந்து உள்ள போற கத்துறா கொய்யோ ஐயோ நான் குடிகாரம் கிடையாது சும்மா கட்டி சாப்பிட்றான் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு நடக்கிற நிகழ்ச்சியை பத்தி இந்த படம் சொல்லுத வந்தது. அதாவது 80களில் நான் வந்து ரிப்போர்ட்டராக இருக்கும்போது ஒரு இயக்கம் இருந்துச்சு, ஆல்கஹாலிக் அனானிமஸ் சொல்லிட்டு ஒரு இயக்கம். அந்த இயக்கம் என்னன்னா குடியாளர்களை வந்து தேர்வு பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களை திருத்தி அவங்கள வந்து ஒரு சாட்சியமா வந்து ஒரு மீட்டிங் போட்டு சொல்றது. அந்த மாதிரி அதுல இருந்து வந்ததுதான் வந்து இதை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி இது வந்து ஒரு சென்டர் மாதிரி இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் சொல்லுது. அப்போ ஆல்கஹாலிக் அனானிமஸ் சொல்றது ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு மாதிரி வச்சு, ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி அமைப்பு வச்சு யாரெல்லாம் வந்து குடியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கூட்டிட்டு வந்து மறுவாழ்வு கொடுக்கறது அது லட்சியமா இருக்குது. வந்து அது வந்து ஜான் விஜய் தான் வந்து அதனுடைய தலைவராக இருக்க ஒரு இதா இருக்காரு, அது சீஃபா இருக்காரு. அவரு தான் வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி போய் சொல்லி திட்டமா அவளை வந்து கூட்டிட்டு வந்து அங்க சென்டர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் தராங்க. வந்து அதுக்கு வந்து ஒரு 10-20 பேர் இருக்காங்க, விதவிதமான கேரக்டர்லாம் இருக்குது. வந்தங்க அதுல நம்ம கதாநாயகனை பத்தி பேசுறோம். கதாநாயகன் படி இந்த மாதிரி போது ஐயோ அவனை கூட்டு வந்து அவரும் கத்துறாரு அவருக்கு வந்து கொஞ்சம் திட்டுறாங்கன்னா அடி ஊது அதெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கு அவரால் இருக்கு இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் ட்ரீட்மெண்ட் தராங்க வந்தவங்களுக்கு. இந்த மாதிரி அவருக்கு வந்து குடியை நிறுத்ததுனால கை கால் நடுக்குது. வந்தப்போ அவர் மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றான், அதே இடத்துக்கு வந்து ஒருத்தர் ஒரு கஞ்சாக்கு போதைக்கு அடிமையான ஒரு சின்ன பையன் வந்தவன் அவங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த கழிப்பறிவு மூலியமா வந்து தப்பிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே வெளியே வரும்போது தப்பிச்சு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்கன்னா இவர் ஜான் விஜய் தேடுறாரு. தேடிக்கிடி வரும்போது வந்து அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இவர் இருக்காரு, நம்ம சோமசுந்தரம் இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க ஃபேமிலியா வருது. வந்த உடனே வந்து அந்த மனைவி வந்து ஜான் விஜய் பார்த்து அழுகுறாரு. வந்தப்போ அவர் ஜான் விஜய் விட்டுட்டு போறாரு. என்னன்னா நான் உங்களுக்கு கவலை பண்றேன் நானு நீங்க இதை மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிறாரு. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா இது அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா இது மாதிரி மறுவாழ்வு மையத்தின் மூலியமா செய்ய முடியாத வந்து சில இன்சிடென்ட் வந்து அந்த கதையில சொல்ல வராங்க. வந்து என்னன்னா இவர் சோமசுந்தரம் வந்து பழையபடி வந்து குடிகாரன் தான். அதே மாதிரி இதுக்கு போறது, பாருக்கு போகணும், தண்ணி அடிக்க வேண்டியது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து பழையபடி குடிகாரன் ஆக்கி விட்டுறாங்க. வந்தார் குடிகாரன் ஆகிறாரு. இவர் மனைவி என்ன பண்ணார், 2 குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே சென்ட்ரல் தப்பிச்சு வந்த உடனே அந்த மாதிரி முடிவு பண்ணி நீ உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது உன்னை விட்டுட்டு போற சொல்லிட்டு வீடெல்லாம் காலி பண்ணிட்டு தனியா வந்து
தனியா வந்து கொடுத்து ஆரம்பிச்ச குழந்தைங்க வச்சுட்டு அந்தம்மா வந்து சுய வேலையை பார்த்து அந்தம்மா வந்து முழுக்க முழுக்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு ஆண் துணை அந்த மாதிரி கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தலாம் இருந்தாலும் வேற வழி கிடையாது. அந்த மாதிரி தனியா இருந்தா ஒரு பிரச்சனை சொல்லிட்டு ஒரு ஆண் துணையா இருக்காரு. அவர் வந்துட்டு போற உதவி பண்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கு வந்து இதெல்லாம் என்ன பண்றா வந்து சோமசுந்தரம் அப்சர்வ் பண்றாரு. ஒரு முறை வந்து தீபாவளி வருது. தீபாவளிக்கு அப்படியே அவர்களை இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது குடி என்பது ஒரு நோய் வந்து அதை வந்து ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்குது வந்து இப்போ அதே மாதிரி அந்த நோய் வந்து மீண்டு வர்றது இருக்கு. அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் இருக்கு வந்து இப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எப்படி ஒரு மனநோய் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கோ, இந்த இரும்பல் சளி இந்த மாதிரி ஜுரத்துக்கு எப்படி வந்து நோய் இருக்கோ, நம்ம குடி என்பது ஒரு நோய் வந்து அந்த நோய் வந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க ஒரு நாள் விட்டுட்டு வர முடியாது வந்து நீங்க அதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தான் அங்கங்க வந்து சென்டர் இருக்கு வந்தப்போ அது உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு செய்யணும். ஒத்துழைச்சாதான் வந்து அந்த குடியிலிருந்து மீண்டு வர முடியும் வந்தப்போ இது வந்து ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்குது வந்தப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து அந்தமா வந்து தனியா வந்து குழந்தைய வச்சுட்டு இது மாதிரி தனியா வச்சு உழைச்சி அந்த குழந்தைங்களை சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க வந்தப்போ தீபாவளி வர சமயத்துல இந்த 2 பசங்களுடைய நிலையை பாக்குறாரு வந்தப்போ அந்த தெருவே வந்து பட்டாசு வெடிக்கும் போது இந்த பசங்க ஒவ்வொரு வீட்டு வாசல இருந்துட்டு வெடிக்கிற பட்டாசு எல்லாம் பொறுக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மார்வாடி வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் இலவசமா அந்த பட்டாசு கொடுக்குறாங்க. இந்த பசங்க அந்த கிட்ட போய் அந்த பட்டாசு வாங்க முன்னாடியே பட்டாசு தீர்ந்து போடுது அப்படியே விடுத்து வராங்க. இதெல்லாம் பாக்குறாரு சோமசுந்தரம் பாக்குறாரு. பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி நிலைமை ஆச்சு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்றாரு. இப்படி போயிட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த அவர் மனைவி வந்து உடம்பு சரியாம படிக்க ஆயிடுறாங்க. ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிடுறாங்க. அதை போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அதை வருத்தப்படுறாங்க. ஐயோ அந்த மாதிரி விட்டுட்டு போயிடாதமா நீ சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்ல வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணும்போது எப்படி இல்ல இவங்க பழகினாங்க அந்த மாதிரி வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது சென்டர் ஏற்பட்ட மாற்றத்தை வந்து சில காட்சிகள் குடும்ப சூழ்நிலைகள் மனைவியுடைய சூழ்நிலை குழந்தை சூழ்நிலை பார்த்து அவரா தெரிந்து கடைசியில வந்து ஒரு முறை இந்த சில காட்சிகளை நம்மளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு போச்சு. அதாவது இவர் வந்து இந்த மாதிரி ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த சென்டர் தப்பிச்சு வரும்போது இந்த அம்மா வெறுத்து என்ன பண்றாங்க கேஸை திறந்து விட்டு செத்துலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த அம்மா இது ஒரு மனைவியை குழந்தை வச்சுட்டு அதை வந்து அப்புறமா தான் வந்து அதுல இருந்து நமக்கு பக்குன்னு ஐயோ இந்த மாதிரி குழந்தை செத்துட்டாங்க நமக்குள்ள ஒரு அதிர்ச்சி ஏற்படுது பார்வையாளருக்கு. அதை விட்டுட்டு தான் அந்த அம்மா வந்து இவர் இல்லைன்னா நம்ம சுயமா வாழ்ந்து காட்டலாம் சொல்லிட்டு தனியா போய் வாழ்ந்து காட்டுறாங்க வந்து இப்போ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாருன்னா வந்தது நம்ம சோமசுந்தரம் அந்த குடிக்கு நம்மளால மீண்டு வர முடியல சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கும் போது வந்து தப்பிச்சுக்கிட்டு அப்புறமா தான் தப்பிச்சுக்கு வந்துடுறாரு. அப்புறமா தான் வந்து சில காட்சிகள் மூலியமா வந்து அவர் திருத்துறா மாதிரி அந்த படம் வந்து காட்டுறது வந்தது. இப்படியே போயிட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும்போது மன்னிப்பு கேட்கறாரு. இந்த குடிக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே காட்சிகள் மூலியமா வந்து அவர் திருத்தி இருந்து நல்ல ஒரு குடிக்கு அடிமையத்திலிருந்து மீண்டு வருகிற ஒரு நல்ல இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தகப்பனாகவும் அது குடும்பத்துக்கு நல்ல ஒரு கணவனாக மாறி வரா மாதிரி இந்த படம் சுமூகமா முடிக்குது. அப்படியே அதாவது எந்த விதமான விபத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சுமூகமா வந்து அவர் திருதி வாழ்ற மாதிரி முடிக்குது வந்தது. இதுல நம்ம இன்னொன்னு என்ன சொல்லணும்னா ஆட்சிகள் என்னதான் ஆட்சிகள் மாறினாலுமே வந்து இந்த டாஸ்மாக் இந்த குடியை பத்தி எந்த அரசாங்கமே கவலை கொள்வது இல்லை. என்னன்னா 2 தரப்பிலுமே வந்து சாராயங்களை நடத்துறாங்க என்பதை இப்ப சொல்லி ஆகணும் வந்து போதுக்கு. ஏன்னா இப்ப நீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடை அதிகமாச்சு சொல்லிட்டு டாஸ்மாக் கடையை வந்து தமிழ்நாடு 5 கடையை மூடினாங்க. கடலூர் பக்கத்தை மூடும்போது என்ன பண்றாங்கன்னா போதைக்கு அடிமையானவங்க உடனே வந்து கள்ளசாரத்துக்கு அடிமையாடுறாங்க. கள்ளசார அடிமை எவ்வளவு பேர் வந்து செத்து போனதை நம்ம கடலூர்ல பார்த்தோம். அதனால இது வந்து ஒரு சமூக வியாதி நோய் வந்து இதை பற்றி எந்த ஒரு அமைப்புமே வந்து பெருசா பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சில கட்சிகள் வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடே நடத்தினாங்க என்பதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு வந்து இங்காது. இருந்தாலும் வந்து அதெல்லாம் செய்ய முடியாத விஷயத்தை இந்த திரைப்படம் வந்து மிக அருமையா செய்திருக்குது. கண்டிப்பா இந்த திரைப்படத்தை நம்ம வந்து வரவேற்கணும் வந்து இல்லாத இந்த படத்தை பாருங்க நீங்க. ஏன்னா குடியால இன்றைக்கு வந்து பாதிக்கப்படுறது முழுக்க வந்து அடுத்த சமுதாய மக்கள் தான் வந்து உழைக்க தான் வந்தது. அதாவது மீண்டு வரணுன்றது அவளுக்கு கண்டிப்பா வந்து உணர வேண்டும் வந்தது. அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்றைய இளைஞர் இதை உணர்ந்து இதை கையில் எடுத்து இது ஒரு போராட்டமாக வந்து கண்டிப்பா அது கையில் செய்ய வேண்டும். இந்த படத்தை பாருங்க நீங்க. பார்த்துட்டு இந்த படத்தை 4 பேருக்கு சொல்லுங்க நீங்க. இது வந்து கண்டிப்பா இன்றைய சூழ்நிலை இந்த சமுதாயத்துக்கு மிக ஏற்ற படம்.